எந்த வேலை செஞ்சாலும் தோல்வி, எந்த வேலை எடுத்தாலும் தோல்வி, எதுலேயும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தோல்வி ஆகி என்ன செய்யறதுனே தெரியாமல் இந்த சூழ்நிலை நமக்கு தேவையா, ஏன் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா, எதை பற்றியும் யோசிக்காமல் முருகனை வணங்க ஆரம்பிச்சிடணும். முருகன் என்ற ஒரு தெய்வம் நம்மக்கிட்ட இருக்கும்போது நமக்கு எந்த கஷ்டமும் வராது. சரி, முருகனை வணங்குறேன், முருகனை வணங்கி எனக்கு தோல்வி தான் அப்படின்றீங்களா? அந்த தோல்வி ரொம்ப ரொம்ப நல்லதுக்கான தோல்வியாக இருக்கும். ஒரு விஷயம் நமக்கு அது நல்லதாக இல்லைன்னா அதுக்கு தோல்வி வர்றது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். அதை தான் முருகர் பண்ணுறாரு. எதில் நம்ம ஜெயிக்கணும், எதில் தோக்கணும், எந்த இடத்துல நின்னா நம்ம நல்லா இருப்போம், எந்த இடத்துல நம்ம வாழணும்னு முருகர் முடிவு பண்ணுவார். நம்மளோட முடிவு அது தவறாக இருக்கும். ஆனால் முருகனை வணங்கி நம்ம முடிவு எடுக்கும் போது அது நிச்சயமாக முருகனோட முடிவு தான் இருக்கும் அது. அதனால் அந்த முடிவு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுபிட்சமாகவும் அமையும், மிகப்பெரிய வெற்றியாக அமையும். நம்ம அவங்கள நம்பியிருக்கோம், இவங்கள நம்பியிருக்கோம்னு சொல்கிறத விட நம்ம முருகனை நம்பியிருக்கணும். முருகனை நம்ம நம்பியிருக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். நமக்கு வர கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் முருகர் முன்னாடி நின்று நம்மளை காப்பாற்றுவார். கஷ்டத்தில் கை கொடுக்குற கடவுள் மட்டும் இல்லைங்க முருகர், நம்மளுக்கு கஷ்டமே வராமல் பார்த்துக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.